ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சரி, வழிபாடும் பிரார்த்தனையும் அப்படின்னு ஒரு எளிய ஒரு தலைப்பை எடுத்து இன்றைக்கி பேசுவோம். வழிபாடுங்கிறது தொழுகை முறை, எப்படி சாமியை கும்பிடுறது அப்படிங்கிறது வழிபாடு. பிரார்த்தனைங்கிறது அந்த வழிபாட்டுக்கு பின்னாடி நாம் வேண்டி கேட்டுக்கிற ஒரு விஷயம். வழிபாடுங்கிறது பூஜை முறை. வழிபடுதல் கடவுள் காட்டிய வழியில் நம்ம போகிறது, அதான் வழிபடுதல். பிரார்த்தனைங்கிறது மனசில் ஒரு கோரிக்கையை மனசில் வச்சு சாமிகிட்ட கேட்குறது. அது கேட்குறதுக்கு முன்னாடி வழிபாடு செய்யணும். இதுதான் அந்த ரெண்டு தலைப்பு நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் சாமிகிட்ட கேட்டோம், நடக்கலை. சில பேர் சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு போனேன் நல்லா நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கோயிலில் போனோம்னா கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு கோயில் இருக்குதான், கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த நேர்த்தி கடன் அது நடந்து முடிஞ்சுது அப்படின்ற நன்றிக்காக மறுபடியும் முதல் திருமண வருஷம் ஆண்டு விழா அன்றைக்கி அவங்க போய் அதை வந்து செய்கிறத நான் பார்க்குறேன். ரெண்டு கூட்டமும் இருக்கிறத பார்க்குறேன். அப்போனா கட்டாயம் வேண்டுதல் நிறைவேறுதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் குழந்தைக்காக சில இடத்துக்கு போகிறாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அங்கே குட்டி கிருஷ்ணனுடைய சிலையை வந்து கையில் கொடுக்குறாங்க. அதில் மடியில் வாங்கி வச்சுக்கணும். வச்சுட்ட பிறகு அந்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. அந்த பித்தளையில் செய்த அந்த விக்கிரகத்தை குட்டி குழந்தை நல்லா குழந்தை சைஸ் இருக்குது, குழந்தை சைஸ் மாதிரி இருக்குது. அது கையில் கொடுக்குறாங்க. நல்லா வெயிட்டாக இருக்கும், மடியில் வச்சுருக்கோம். என்னம்மா சொல்கிறாங்க? மன்னார்குடி. அங்கே ராஜமன்னார், கிருஷ்ணர் வந்து ராஜமன்னார்ன்ட்டு குதிரை ஓட்டுறவராக இருக்கிறார், கையில் சாட்டையோடு இருப்பார். அந்த கோயிலில் இந்த ஒரு ஐதீகம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களும் அப்படி கொடுக்குறாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் அது மாதிரி பிரார்த்தனை கருதுங்க, வேறு இடத்துல கல்விக்கு சரஸ்வதிக்கிட்ட போகிறாங்க. இப்போ இன்றைக்கி கூட நான் ஒரு கோயிலுக்கு போனேன். அங்கே வந்து ஏதோ வேண்டுதலுக்கு மிளகா அரைக்கிறாங்க. நம்ம மாசாணியம்மன் மிளகாயை அரைக்கிறதுக்கு ஒரு உரல் இருக்குது. அது எடுத்து ஒரு லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணணும். அது செய்யும்போது அந்த கண் எரியறது இல்லையா, கை எரியறது இல்லையா, அவ்வளோ மிளகாய் அரைக்கிறாங்க, நெடி எங்கேயும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அதை செய்யறதில்ல. குறிப்பிட்ட ஒரு பிரார்த்தனைக்காக அதை செய்கிறாங்க. ரொம்ப கடைசி நிலையாக பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ இது இப்படி ஒரு இடத்துல குழந்தைய மடியில் வைக்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல உரலில் போட்டு மிளகாய் ஆட்ட சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல வந்து மாங்கல்யத்துக்காக ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்க சொல்கிறாங்க, தொட்டில் எடுத்து ஒரு இடத்துல மரத்தில் கட்டுறாங்க. இது பேர் வழிபாடு முறைகள். ஒவ்வொரு நாட்டிலையும் கடவுளை வழிபடுறதுக்கு பல மெத்தட் வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயே அந்த மேரி மாதாவுடைய ஆலயத்துலேயும் முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க, அங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க. செருப்போடு தான் இருக்கிறாங்க. அவங்க ஷூலாம் போட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஷூவோடு தான் பிரார்த்தனையெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் வந்து கோயிலுக்குள்ளே செருப்பே போடக்கூடாது. அந்த பிரகாரத்தில் கூட யாரும் நடக்கிறது, செருப்பு போட்டு நடக்கிறது இல்லை, எங்கேயோ வெளியே விட்டுட்டு தான் வராங்க. இப்போ செருப்பு வந்து சாமிக்கு அவமரியாதை செய்கிறதா நம்ம நினைக்கிறோம், அவங்க அப்படி நினைக்கல. அப்புறம் மேல் சட்டை இல்லாமல் தான் கர்ப்பகிரகத்தில் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஃபுல் சூட்டோடு தான் அவங்க வந்து
அந்த புல்பிட்டுங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதனால் சாமி மாறிடுமா? வழிபாடு முறைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கலாச்சாரத்துலேயும் அது வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்க பழங்குடி மக்களுக்குன்னு ஒரு வழிபாடு முறை இருக்கும். ஜென் புத்தத்தில் இருக்கவங்களுக்கு வழிபாடு முறை வேறு மாதிரி இருக்குது. ஜைனர்கள் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடத்துல முருக வழிபாடுன்றது ரொம்ப உக்கிரமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல அலகை குத்திக்கிறாங்க, பெரிய அலகை குத்திக்கிறாங்க. சில பேர் முதுகில் ஹூக்கு போட்டு ஊஞ்சல் மாதிரி தொங்க விடுறாங்க, தன்னை வருத்திக்கிறாங்க. பண்ணாரி அம்மன் கோயிலில் நெருப்பு குண்டத்தில் நடக்கிறாங்க. மற்ற கோயிலில் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. இது வழிபாடு முறைகள் பலவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கோயிலுக்கு ஒரு ஐதீகம் அது வச்சுருக்கிறாங்க, அதன்படி நம்ம செய்யணும். இது ஏன் இப்படிலாம் இருக்குது? கிறித்தவர்கள் ஒரு மாதிரி வழிபடுறாங்க, இஸ்லாமியர்கள் வேறு மாதிரி முழங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு குனிஞ்சு நிறுத்துக்கிறாங்க. அப்புறம் சாமி கொண்டு வந்து முகத்தெல்லாம் தடவி மார்பெல்லாம் தடவிக்கிறாங்க. அப்புறம் இப்படி திரும்பி என்னவோ பார்க்குறாங்க. அவங்க சிலையெல்லாம் வச்சுக்கிறது இல்லை, திசையை தான் வணங்குறாங்க. எந்த திசையை வணங்குறாங்க? எந்த திசையில் அந்த மெக்கா மதீனா இருக்குதோ அந்த திசையை நோக்குவாங்க. ஆப்பிரிக்காவில் இருந்தானாக்கா அவங்க வடக்கு பார்ப்பாங்க. நம்ம ஊருக்காரர்களுக்கு அது மேற்கில் இருக்குது. அப்படி அவங்களுக்கு வேண்டியது அந்த லொக்கேஷன், அந்த ஹோலி பிளேஸ், புனித ஸ்தலம், அந்த திசையை வணங்குறாங்க. அப்புறம் ஊதுவத்தி போடுறது, இந்த தூபம் காட்டுறது, இப்போ பிரசாதம் கொடுக்கறது, நாக்கில் அப்பம் கொடுக்கறது, ஒயின் கொஞ்சம் கொடுக்கறது. இது ஜீசஸுடைய ரத்தம், இது அவருடைய மாமிசம்ன்ட்டு ரத்தம்னு சொல்லிட்டு ஒயின் கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வரிசை இன்றைக்கி வச்சு அது பிரசாதமாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு ரவுண்டாக அப்பளம் சைஸுக்கு ஒன்று இருக்குது குட்டியாக, அதை நாக்கில் வச்சு இது அப்பம், இது அவருடைய மாமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் ஜேசஸனுடைய ரத்தத்தையும் மாமிசத்தையும் சாப்பிட சொல்கிறாங்க. இது நமக்கு ஹாரராக இருக்குது. இது இப்படி ஒரு வழிபாடான்னு. ஆனால் நமக்கெல்லாம் புளியாதரை கொடுத்துட்றாங்க, துளசி தீர்த்தம் கொடுத்துட்றாங்க, தயிர் சாதம் கொடுக்குறாங்க, ஏதாவது நமக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கோயிலில் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. சிவன் கோயிலில் வெறும் விபூதி கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. பெருமாள் கோயிலில் ஏதாவது நல்ல லட்டு கட்டு கொடுக்குறாங்க. வழிபாடு முறைகள் எப்படி இருக்கணும், நமக்கு எந்த கட்டுத்திட்டமும் நமக்கு தெரியல. ஒவ்வொரு நாட்டில் ஒரு மாதிரி மெத்தட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். புதுசாக வழிபாடு முதல்ல புது சாஸ்திரிகளும் உண்டாகுறாங்க. பிரதோஷ வழிபாடு அப்படின்னு இப்போது கொஞ்ச காலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு 10-15 வருஷமாக. அதுக்கு முன்னாடிலாம் பிரதோஷத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. அது எப்படி சுற்றி வரணும், வலம் வர்றது கூட அந்த வழியெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே போய் அந்த நந்தி காதில் ஏதாவது சொல்லணும், அந்த இப்படியெல்லாம் ஒரு புது ஐதீகங்களை ஜோசியர்கள் உண்டாக்குறாங்க, பூஜாரிகளை உண்டாக்கிக்கிறாங்க. திருவிளக்கு பூஜைன்னு இப்போ புதுசாக ஆரம்பித்து வரிசையாக பெண்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு திருவிளக்கு நிறைய வச்சுக்கிட்டு அதுக்கு போற்றின்ட்டு அம்பாள் மேலே ஏதாவது சொல்லி சிவன் மேலே போற்றின்னு போட்டுட்டு அப்புறம் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? இப்படி மாற்றி செய்தால் எதாவது ஆகிடுமா? ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் தப்பாக செய்துட்டார், தலைக்கீழே செய்துட்டார், அதனால் எதாவது ஆகுமா அப்படின்லாம் நமக்கு ஒரு சந்தேகமாக பயம் இருக்கும். இந்த வழிபாடில் நாம் செய்வது உடம்பாலையும் பேச்சாலையும் மனசாலையும் நம்முடைய கர்மங்கிறது செயல் எல்லாமே இந்த 3 இடத்துலேருந்து தான் வரும். மனோ வாக்கு காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம், வாக்கு, காயம்னா உடம்பு. இந்த 3 இடத்துலேருந்து வேலைகள் நடக்கும். எந்த கர்மம் செய்தாலும் 3 இடத்துலேருந்து தான் வரும். சரி, இந்த 3 காரணங்களும் செயல்பட்டு அது எப்படி செயல்படணும், இது தான் ரொம்ப முக்கியமே தவிர நம்ம எந்த மாதிரியான வழிபாடு பண்ணுறோம், அது அரை மணி நேரம் பண்ணுறோமா, 1 மணி நேரம் பண்ணுறோமா, சீக்கிரமே பண்ணுறோமா, இதெல்லாம் நமக்கு 2வது பட்சம்தான். நிறைய நேரம் பண்ணால் நல்லது தான். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், மனோபாவனை, இதுதான் முக்கியங்க. வழிபாடில் நமக்கு வேண்டியது மனோபாவம். இது பாவம் கிடையாது, பாவம், மனோபாவம். பாவம்னா எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு நிலையை பற்றி சொல்கிறது. மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறது மனோபாவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எப்படிப்பட்ட மனோபாவம் இருக்கணும் அப்படின்னா, இறைவனோட நமக்கு என்ன உறவு,
இறைவனுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு? நம்ம வீட்டில் பார்த்தா கணவன் மனைவி உறவுங்கிறோம், அப்பா அம்மா உறவுங்கிறாங்க, மகன் அப்பா உறவு, மாமன் மச்சான் உறவு, இதெல்லாம் உறவுகள்ங்கிறோம். இறைவனுக்கு நமக்கு என்ன மாதிரி உறவுங்க? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவர் படைத்தவர், நம்ம படைக்கப்பட்டவர். அவர் கட்டி ஆடுறவர், நம்ம கட்டி ஆளப்படுபவர். அதனால் அவர் பேருக்கு ஆண்டவர்னு பேர். ஆள்றாரு, நாம் அடிமை. இப்போ இறைவனுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கணும்? ஆண்டவன் அடிமைங்கிற உறவு இருக்கணும் இல்லையா? இது ஒரு பாவனை இருக்குல்ல. கோயிலுக்கு போனோம்னா ஆண்டவனுக்கு முன்னாடி நம்ம அடிமையாக போகிறோமா, மிடுக்காக போகிறோமா? அடிமையாக தான் போகணும். ஆனால் சில பேர் மிடுக்காக போவாங்க, மோதிரெல்லாம் போட்டுக்கிட்டு தனக்கு கிரீடம் போடுங்க, எனக்கு டர்பன் கட்டுங்க, அவனுக்கு கட்டக்கூடாது, எனக்கு தான் கட்டணும் அப்படின்னு பங்காளிங்க சண்டைலாம் போடுறாங்க. அந்த பாவனை இல்லை இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட ஒரு பூஜை நடந்தாலும், எப்பேற்பட்ட வழிபாடு இருந்தாலும், உள்ளுக்குள்ளே அந்த பாவனை இல்லைன்னா அந்த வழிபாடில் பிரயோஜனம் இல்லை. அப்போ எப்படிப்பட்ட பாவனைகள் அப்படின்னா 4 விதமான பாவனைகளை சொல்லுவாங்க. அப்பா மகன் பாவனை. நம்ம இவர் போனார் இல்லைங்களா, ரமணர், திருவண்ணாமலை போன வந்து அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். அவரை அப்பாவை தான் பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறது வந்து கல், லிங்கம். லிங்கத்தை எப்படியாவது அப்பான்னு சொல்லுவாங்களா? ஆனால் அவருக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிற மாதிரியும் தந்தை இருக்கிறது போலையும் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து வந்திருக்கிறார். இப்போது அப்பா மகன் பாவனை அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டான் அடிமை, இது தாஸ்ய பாவம் அப்படிம்பாங்க. இது வந்து சத்புத்திர பாவம். நல்ல மகன், சத்புத்திரன், நல்ல மகனாக நம்ம செல்லணும். ரோகுட் சைல்டு அப்படின்னு போகக்கூடாது, வெரி டிமிட் சைல்டு. இது வந்து ஆண்டவன் இது தாஸ்ய பாவம். ஆஞ்சநேயர் எப்படி ராமர்கிட்ட இருக்கிறார்? தாசன் மாதிரி. எந்த வேலை செய்யறதுக்கும் அவர் பூஜையெல்லாம் பண்ண மாட்டார், பூவெல்லாம் போட்டெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், வேலை செய்ய காத்துட்ருப்பார். அவர் கண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எள்ளுன்னா எண்ணெயாக நிற்பார். அப்படி இருக்கிறது தாஸ்ய பாவம். இப்போ இவங்க அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த சாமிக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு அவங்க துடிப்பாங்க. அவர் வேர்த்து கொட்டினா அவர் துடைக்கணும்னு பார்ப்பாங்க. அவருக்கு பசியாட இருப்பாருன்னு நினைப்பாங்க. அவர் நின்றுட்டு இருந்தாருன்னா உட்காருங்க சாமின்னு அழுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஒரு கால நடராஜன் இருந்தால் எப்போ கால் மாற்றியாவது ஆடப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல. ஏன் நீங்கள் ஒரு காலையே நின்றுட்டுருக்குற, கால் மாற்றியாவது கொஞ்சம் ஆறுதல் பண்ணிக்க, கால் மாற்றி ஆடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் கால் மாற்றி ஆடுவார். நீங்கள் போய் பாருங்கள், வழக்கமான காலுக்கு பதிலாக வேறு ஒரு கால் வச்சுருப்பார். கால் மாற்றி ஆடின ஒரு சிலை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இது வந்து கணவன் மனைவி. இப்படி இருக்குது மதுர பாவம். இப்படி அந்யோன்யமாக கொஞ்சம் கொலாவிக்கிற மாதிரி. எப்படி ராதை வந்து கண்ணனை கொஞ்ச நாளோ, ஆண்டாள் இப்படி தனக்கு போட்ட மாலையை போய் அவளுக்கு போடுவாங்க. அவங்க அந்த பாட்டில் பார்த்தோம்னா, மார்கழி பாட்டிலெல்லாம் கண்ணனை கொஞ்சம் ஏன் விடக்கூடாத, நப்பின்னை தங்காய் நீ ஏன் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறியே பெட்டில், நேராச்சில் நாங்கள் வந்து வெளியே காத்துட்ருக்கோம், பனி பெய்யுது, கொஞ்சம் கண்ணனை கொஞ்சம் அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பொறாமப்படலை, நப்பின்னையோடு அவர் தூங்கிட்டு இருக்கிறார், இருந்தாலும் எங்களுக்கும் கொஞ்சம் அவனை அனுபவிக்கிறதுக்கு கொடுங்களேன் அப்படின்னு ஒரு காதலன் காதலை உறவு. அது வந்து மதுர பாவம் அப்படிங்கிற. இன்னொன்று வந்து நண்பன், நட்பு. அது சகபாவம். ஃப்ரெண்டாகவே பார்க்குறது, எப்பவுமே அடிதடியில் சண்டை போடுறது. நான் இத்தனை நேரம் காத்திருந்தேன், எங்கே வராமல் போயிட்டேன் நீ, உனக்குன்னு அவங்களாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நேரடியாக சண்டை, ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்குவாங்க. இப்படி நமக்கு இது ஒரு பாவனை தான், நம்ம மனோபாவம். ஒரு பாவனை இல்லாமல் நாம் பிரார்த்தனையோ அல்லது பூஜையோ நம்ம செய்யக்கூடாது. ஒரு பாவனை உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அப்படி செய்யுங்க. அம்பாள் முன்னாடி அம்மானு கதறி அழுங்க,
அது ஆண் சுவாமியாக இருந்ததுன்னா அப்பான்னு கேளுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய ஞானம் சாஸ்திரம்லாம் படிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெண்டாக கூட கூப்பிடலாம். இப்போது நம்முடைய இவர் இருக்கார் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் எப்போவுமே சிவனை வந்து நண்பனாக தான் பார்ப்பார். அவருக்கு பறவை நாச்சியார் அப்படின்னு ஒரு லவர் திருவத்தியூரில். அதுக்கு இவர் லெட்டர் கொடுக்குறார், சிவனுக்கிட்ட லெட்டர் கொடுத்து அந்த பொண்ணை வந்து கோயிலில் வந்து நான் சொல்கிற இடத்துல நிற்க சொல்லு, நான் சந்திக்கணுங்கிறார். சிவனும் போய் அவர் கனவுல போயிட்டு, அம்மா நீ அவன் கூப்பிட்றான், நீ போய் அங்கே நில்லு, எனக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்குறான். அந்த பறவை நாச்சியாரும் அங்கே போகிறாங்க. எங்கேன்னு காட்டுறதுக்கு நாங்கள் பார்த்து அப்போ சிவன் சொல்கிறாரு, சுந்தரனார் சொல்கிறாரு, நீ மகிழ மரமாக நில்லு, அது ஒரு அடையாளம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிற மாதிரியே மகிழ மரமாக சிவன் நிற்கிறார். இந்த பொண்ணும் அங்கே போய் நிற்கிறாங்க, 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்படி காதல் சந்திக்கிறதுக்கு கூட தூது போகிறதுக்கு பார்க்குறாங்க. குற்றாலநாதர்கிட்ட தூது நீ சென்று வாராய், குற்றாலம் போய் தூது நீ சொல்லி வாராய் அப்படின்னு சிவன்கிட்டே தூது போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஒரு பாடலில் இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து பாவனை. ஏதாவது ஒரு உறவு இருந்தால் தான் அன்பு அங்கே இருக்குங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், மரக்கட்டையாக போகிறோம், செய்கிறத வந்து அப்படியே ஒரு ரொட்டீனாக ஒன்று செய்துட்டு வரோம், விடுவிடுன்னு சுற்றிட்டு வரோம் எல்லாம், அப்புறம் கற்பூரத்தை ஏற்றுறோம், ஒரு பாவனையே இல்லை. ஒரு முறை நான் கோயிலுக்கு போயிருக்கும்போது பின்பக்கம் முருகர் இருக்கிறார். அந்த கோஷ்டமூர்த்தின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்ன பிறையில் இந்த கற்பகிரகத்தை சுற்றி வர இடத்துல அந்த சின்ன சின்ன பிறையில் இருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி இருப்பார், வடக்கு பார்த்து, தெற்க பார்த்து இருப்பார். பின்பக்கத்தில் வந்து லிங்கோத்பவர் இருப்பார். சில கோயிலில் முருகர் இருப்பார். அந்த முருகர் நின்றுட்டு இருந்தார். இந்த ஒரு கிராமத்தாள் எல்லா சாமிக்கும் ஒரு கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்றாரு. அவருக்கு அந்த சாமி யாருன்னு தெரியல. ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, இருக்கிற சிலைக்கெல்லாம் நீங்கள் வழிபடணும்னு அந்த தாத்தா காலத்துலேயும் சொல்லி கொடுத்து அவர் அப்படி செய்துட்டு இருந்தார். நான் உட்காந்துட்டு நான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இவர் முருகர் கால்லையே கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சிட்டார். நான் குதித்து ஓடி வந்தேன், என்ன காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன சார் இப்படி சாமி காலில் வந்து நெருப்பை வைக்கிறீங்களே, அவருக்கு சுடாதா அப்படின்னு. அவர் அப்படியே திடுக்கிட்டார். நமக்கு ஏன் இந்த உணர்வே இல்லை? சாமி கல்லில் நினச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிடுறோம். கல்லில் நெருப்பு வச்சா அவருக்கு என்னன்னு தெரிகிற மாதிரி தான் நம்ம. அப்போ மரக்கட்டையாக அவர் கிராமத்து மனுஷன் அப்படியே அழுதுட்டாருங்க. அவர் எனக்கு யாருமே சொல்லலைங்க, இது மாதிரி தப்பு பண்ணிட்டேங்க ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னு. இனிமேல் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, கற்பூரம்லாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் உங்கள் காலில் கற்பூரம் வச்சோம்னா உங்கள் கால் சுடும்னு தெரியுதுல்ல, அப்போ சாமி காலில் வச்சா சுடும். சாமி அப்போ நீ கல்லுன்னு பார்த்துட்டியா, அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு பார்த்தா தானே அப்போ நீ கேட்குறதுக்கு அது பயன் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் எல்லா குழந்தைகளும் கூப்பிட்டு வந்து என்ன சொல்கிறார் பாரு சாமி, கேளுன்னு அப்படி சொன்னார். நான் சாமி இல்லை, அப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறவன் தான். ஆனால் அவங்களுக்கு அது சொல்ல உடனே வாழ்க்கையே மாறிடுச்சு அவங்களுக்கு. ஒரு பாவனை. ஏன் பிரார்த்தனை பலிக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட பாவனை இல்லைன்னா பிரார்த்தனை பலிக்காது. அந்த வழிபாடில் என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், நைவேத்தியம் எவ்வளோ பண்ணுறோம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு சினிமாவில் அப்படி தான் ஒரு மீனவன் அவங்க அம்மாவுக்கு பழைய கஞ்சி காய்ச்சி வச்சுருப்பான். ஆத்தாடி மாரியம்மா ஆக்கி வச்சேன் வாடியம்மா, ஆழாக்கரிசி பாழாக்க வேண்டாம், துண்ணுப்புட்டு போயிடியம்மா அப்படி மெட்ராஸ் பாஷையில் பாடுறார். அந்த இடத்துல மங்கள ஓசையோட மந்திரங்களோட லட்டு பாயாசம்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ஆத்தா அங்கே இல்லாமல் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாள். பாவனை வேணும். அங்கே இருக்கிற தடபடலான இருக்கக்கூடிய அந்த தாம்பிகங்களும் இங்கே எளிமையும் பார்க்குறோம். ஆனால் இவன் வந்து உண்மையாக ஆத்தா இருக்கிறான்னு நினைக்கிறான், வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட வழிபாடு எப்படி நீங்கள் தப்பாக பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நெருப்புலேயே காலையே கூட நெருப்பு வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட வழிபாடு உங்கள்கிட்ட இருக்குது, மனோபாவனை உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 4 முறையில் வச்சுக்கணும். எப்படி நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சகபாவத்தில் இருக்கான். சகானா ஃப்ரெண்டு. மாணிக்க வாசகர் இப்படி நிறைய எழுதியிருக்கார். திருக்கோவையார்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவர் திருவாசகம் எழுதத்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. திருக்கோவையார்ன்ற ஒரு புக்கில் முழுக்க காதலன் காதலி உறவில் தான் சிவபெருமான காதலியாக நினச்சி இவர் ஆணாக நினைக்கிறார். ஆம்பளை பொம்பளையாக்கி இவர் அந்த பாடல்கள்லாம் அதிகமாக திருக்கோவையார் நீங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த பாவமே அந்த மதுர பாவத்திற்கு அதை பார்க்கும். திருநாவுக்கரசர் ஆண்டான் அடிமை,
எப்போவுமே அப்படி தான் இருப்பார். நம்முடைய இவர் குட்டி பாப்பா திருஞான சம்பந்தம், உன் பேர் என்னடா? திருநாவுக்கரசு. அவன் பேர் அவன் வந்து சின்ன பையன் தானே, 3-4 வயசுலேயே வந்து உண்மைகள்ட்ட பாட்டு குடித்தவன் இல்லையா? அப்போ அப்போயே பாட்டு பாடினவன். அந்த மாதிரி அவன் வந்து எப்பவுமே அப்பாவாக பார்க்குறான், ஒரு அப்பாவாக பார்க்குறான். நான் ஆரம்ப காலத்தில் பக்தி பண்ணும்பொழுதெல்லாம் எனக்கு என்னோடய வயது, என்னுடைய இளமை அப்படி பார்க்கும் பொழுது அம்மாவாக பார்க்குறதுக்கு தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. அம்மா மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அம்மாவாக தான் அது எங்கே எந்த கோயில், அது ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் அல்லது வராகமூர்த்தி கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் என் வாயில் வரைய வந்து ஒரே மந்திரம் தான் வரும், அம்மா தாயேன்னு தான் ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரத்தை தான் நான் பல முறை ஒரே மந்திரம் தான் எனக்கு தெரியும், ஒரு மந்திரத்தை திருப்பி திருப்பி நான் சொல்வேன். அது பாவம் வந்து நமக்கு எந்த மாதிரியான உள்ள உணர்வு இருக்குது கண்டுபிடிச்சி அந்த உணர்வோடு நம்ம வாழ பழகணும். பெரும்பாலும் இந்த அப்பா மகன்கிற உறவு, அம்மா மகன்கிற உறவு, அம்மா மகள் அப்பா மகள் அப்படின்னு ஒரு உறவு எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. அதான் சத்புத்திர பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ வழிபாடு நம்ம தப்பாக செய்தோமா, ரொம்ப நேரம் செய்தோமா, செலவு நிறைய செய்தோமாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. பூஜைக்குன்னு போன உடனே அந்த ரூமுக்குள்ளே போகும்போது நம்ம எப்படி இருந்துக்கிறோம் அப்படின்றது மனசுக்குள்ளே நினைக்கிறோம். நம்ம கற்பகரத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவன் இருக்கிற இடம், அங்கே அதிகம் பேசக்கூடாது, அதிக பிரசங்க தன் தற்புகழ்ச்சியெல்லாம் பேசக்கூடாது, அங்கே போய் தன்னுடைய பண பலத்தையெல்லாம் தன்னுடைய அழகு பலத்தையெல்லாம் அங்கே காட்டக்கூடாது, அங்கே அவருக்கு தான் பெருமையை தவிர எனக்கு ஒரு பெருமையும் கிடையாதுங்கிறது எல்லாரும் நினைக்கணும். தனக்கு ஒரு பெருமை யாராவது கொடுத்துட்டோம்னா அவர் முன்னாடி இருக்கக்கூடாது. நிறைய பேர் இப்போ கோயிலில் சேர் போட்டு உட்காடுறாங்க, சாமி நின்றுட்டுருக்கிறார், பெருமாள் நிற்கிறார், இங்கே ஜனங்கள்லாம் வந்து சேர் போட்டு உட்காந்துட்ருக்குறாங்க, பூஜை நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம சாமி நிற்கும்போது நாம் சேர் போட்டு உட்காரக்கூடாது, கோயிலுக்குள்ளே சேர் போட்டு யாரும் உட்காரக்கூடாது, உட்கார்றவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ பாவனை வேணும் இல்லையா? ஒரு வேளை உங்களுக்கு கால் கை வலிக்குது வயதானவர்கள் அப்படின்னா அப்போ நீங்கள் சாமியை குழந்தையாக்கிடுங்க, நீங்கள் அப்பாவாகிடுங்க. டேய் எனக்கு காய்க்காலாம் வலிக்குதுடா, நான்லாம் தரையில் உட்கார முடியாது அப்படின்னு கொஞ்சுங்க. பாவனை முக்கியம். நான் வந்து சேர் போட்டு உட்கார தப்புன்னு நான் சொல்லலை, உட்காருங்க. ஆனால் எப்படிப்பட்ட பாவனை உங்கள்கிட்ட இருக்கணும்? சாமியே இல்லை, கால் வலிக்குது, நம்ம சேர் போட்டால் உட்காரணும் அப்படின்னா மரக்கட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை தானே. கோயில்கள் போனால் முதல்ல நமக்கு உணர்வு, நான் போகிற இடம் வந்து புனிதமான இடம், அங்கே தெய்வங்கள் வசிக்கிறாங்க, பிரதான மூர்த்தி இருக்கிறாரு, அந்த சக்தியும் இருக்கிறாங்க, கோஷ்டமூர்த்திகள் சொல்லக்கூடிய அந்த துணை மூர்த்திகளெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அதுபோல் சித்தர்களெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்க, தேவர்களெல்லாம் பூஜை நேரத்தில் வந்து கோயிலுக்கு வந்துடுவாங்க. வானு உலகத்தில் வழங்கோட அங்கே இருக்கிற கோயிலை விட நம்முடைய திருவண்ணாமலை கோயில் ரொம்ப பிரசித்தி. ஏன்னா அந்த பரம்பொருளே ரொம்ப அதிக நேரத்தை இங்கே கோயிலில் செலவு பண்ணுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நிறைய தேவர்கள், ரிஷிகள், சாதுக்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமலே கிரிவலம் வர்றதை பார்க்கலாம். உங்களுக்கு கண்ணு தெரியாவிட்டாலும் எங்கள் சாமி சொல்லியிருக்கிறார், ஏன் அங்கே கைவீசி நடக்கூடாதுன்னா, கிரிவலத்தில் யாரும் கைவீசி நடக்கூடாது, கண்டபடி பேசிட்டு போகக்கூடாது. நம்ம பக்கத்துலேயே ரிஷிகள் போயிட்டுருக்குறாங்க, அவங்க மேலே தீண்டுறதோ அடிக்கிறதோ கை நீட்டுறதோ எல்லாம் கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் கையை எப்படி வச்சுக்கிட்டு தான் போகணும். நம்ம அருப்பெருஞ்சோதி பாடுறவர் ராமலிங்க அடிகள் எப்பவும் கை எப்படி வச்சுக்கிட்டு தான் இருப்பார். பார்த்தீங்களா, கை வீசி நடக்க மாட்டார். அவர் பாட்டில் எழுதியிருக்கார், நான் கை வீசி நடக்க மாட்டேன்கிறார். கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த வழிபாடு முறையில் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க, மானசீகமாக ஒரு உறவை நாம் தெய்வத்தோடு வளர்த்துட்டோம்னா நிச்சயமாக அந்த பிரார்த்தனை பலிக்கும். அதனால் வழிபாடில் நீங்கள் எப்படி வழிபடுறீங்க? வீட்டுக்குள்ளேயே பெரிய பூஜையெல்லாம் பண்ணுறீங்களா? சில பேர் வந்து பூஜை ரூமே பெருசாக வச்சுருப்பாங்க, பெரிய விக்கிரகம் பண்ணியிருப்பாங்க, நிறைய நைவேத்தியம் பண்ணுவாங்க, நிறைய பாடல்களை பாடுவாங்க, 1.5 மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க. ஒரு அம்மா அப்படி தான் எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எந்நேரமும் அவங்களுடைய இந்த டிபியாக ஸ்டேட்டஸில் என்ன பூஜை பண்ணாங்களோ அதை தான் அனுப்புவாங்க. என்கிட்ட நிறைய வேண்டுதல் என்கிட்ட கேட்பாங்க. என் பொண்ணு வந்து இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறா, இப்போ வைவா நடக்குது, அவள் வந்து இப்போ டென்ஷனில் இருக்கிறா, அவள் எல்லாம் படித்ததில் மறந்துறேங்கிறா, சாமி எப்படியாவது ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு அதிக மார்க் வாங்க வச்சுருங்க அப்படிம்பாங்க. ஏம்மா நீங்கள் தான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சாமி கும்பிட்றீங்கல்ல, அந்த சாமி செய்யறதை நான் செய்ய முடியும் அப்படின்னு.
ஆஸ்திரேலியாலேருந்து என்ன கேட்குறீங்களே? இல்லை சாமி நீங்கள் சொன்னால் பலிக்கும் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் என்ன எப்படி கேட்குறீங்க? என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு மரியாதை வச்சு பய சுபாவத்தோட ஒரு கெஞ்சி கேட்குறீங்க இல்லையா? இதே பாவத்தோட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கிட்ட நீ கேட்டு பாருங்கள் நடக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு அது புரியல. அப்போ மனித ரூபத்தில் இருக்கிற ஒருத்தர் மரியாதை கொடுக்க முடியுது, ஆனால் கல் ரூபத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து கல்லுன்னே நினச்சிடுறோம். நிறைய நேரத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். வெள்ளிங்கிரி மலையில் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அதுக்கு பூஜை நடக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்கோ கூப்பிட்டாங்க, நானும் அங்கே போயிருந்தேன், சாமியோட தான் போயிருந்தேன். இப்போ 2-3 பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம். அங்கே வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கிறான். அவனுடைய குடும்பத்தினுடைய அவங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 16 குடும்பங்கள் இருக்கும் போல் இருக்குது. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வாரம் 2 வாரம் அவங்களுக்கு பூஜை செய்ய அனுமதி வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு. என்னுடைய குடும்பத்துப்படி நான் செய்யணும், அதனால் அவன் வெளிநாட்டிலே அதுக்காக வந்திருக்கிறான். அவன் வந்து பூஜை பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னா, லிங்கத்து மேலேயே கையை ஊனிட்டு கால் வலிக்குதான். அது வந்து கல் மாதிரி நினச்சி கை ஊனிக்கிட்டு இளநீர் அப்படின்னு கேட்குறான். இளநீர் கொடுக்குறான், கொட்டுறாரு. கொட்டுட்டு அப்புறம் வந்து கையை ஊனிக்கிட்டான். நானே உட்காந்து பார்த்தேன். என் தலையில் எப்படி ஒருத்தர் கையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குடன்ட்டு அது ஒரு பொருளை பாயாசத்தை ஊற்றுறது, அப்புறம் சாணத்தை ஊற்றுறது, கோமியத்தை ஊற்றுறது, இதெல்லாம் வேணுமா? உண்மையிலே சாமி உட்கார்ந்துருந்தாருன்னா அவர் தலையை நீங்கள் அதை ஊற்றுவீங்களா? என்ன நினச்சிங்க நான் ஒரு சாமின்ட்டு? நான் எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறன்ற பேரில் தேனை ஊற்றுறது, பிசு பிசுன்னு ஊற்றுறது, எண்ணெயை ஊற்றுறது, சீக்காயப்படுறது. அப்போ ஒருத்தனை கண்ணெலாம் என்ன சீக்காப்பட்டு எரியாது? எனக்கு துடிப்பேன் நான். இப்படிலாம் பண்ணுறாங்களே சாமி, இப்படி பிசு பிசு உன் தலையில் கொட்டிகிட்டு இருக்கிறாங்களே, எத்தனை நாளைக்கு இந்த போகுது? இவங்க எதுவும் கழுவாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ராத்திரி அது அவசரத்தில் எல்லாம் விட்டுட்டு போவாங்க. ராத்திரி முழுக்க எலியும் கரப்பாம்பூச்சியும் அந்த சிலை முழுக்க ஓடிட்டுருக்கும். ஒரு துர்நாற்றம் வரதை பார்ப்போம். பாவனை இல்லாதனால தானே இது. நம்முடைய படோட பற்றியும் நம்முடைய பணக்கார ஒரு அளவை காட்டுறதுக்கு தானே 16 வகையான அபிஷேகங்கள் நடந்துருக்குதுன்ட்டு உட்காந்து எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு தெய்வத்துக்கு நம்ம அப்படி செய்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு பிரதிமைன்னு ஒன்று இருக்குது. உன் மேலே நான் எதுவும் செய்ய மாட்டேன் சாமி, ஒன்று நினச்சி இங்கே ஒரு பித்தளை சிலை வச்சுக்கிறேன், அதில் நான் ஊற்றுறேன், நீ உனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற பாவனை நமக்கு வேணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, உற்சவருக்கு தான் இந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, மூலவருக்கு பண்ண மாட்டாங்க. மூலவர் வந்து உண்மையாக அவங்க இருக்கிறார் அவர். ஆனால் உற்சவருங்கிற அவருடைய பிரதிபிம்பம் தானே, அவர் ஃபோட்டோ தானே. இப்போ என் தலையில் ஊற்றுறப்ப என் ஃபோட்டோவில் ஊற்று நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரு பாவனை இருக்கணும். அப்போ நான் ஒரு கோயிலில் சொன்னேன், நீங்கள் வந்து இப்படியெல்லாம் செய்கிறது எனக்கு இன்னும் அது ஒப்பலை, நீங்கள் உட்காந்து பாருங்கள், ஒரு சாமிக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இப்படி தானே சார் சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க, 16 வகையான பதார்த்தத்தில் போடணும், இளநீரில் ஊற்றினா இப்படி இருக்கு, பன்னீரில் ஊற்றினா, சாம்பாரில் போட்டால் இப்படி இருக்கும், அன்னத்தில் அபிஷேகம் பண்ணால் இப்படி இருக்குன்ற நிறைய பலன்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு. உங்களுக்கு பலன் வேணுங்கிறதுனால அவர் தலையில் எது வேணால் போடுவீங்களா? இன்னொரு புது பலன் சொன்னாக்கா ஏதாவது ஒன்று தலையில் கொட்டுவீங்களா? அப்படிலாம் செய்யக்கூடாது. அவருக்கு இதெல்லாம் கொடுத்து ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னா அவருக்கு பிரதிபிம்பமாக வேறு ஒன்று வச்சுக்கோங்க. சாமி நீங்கள் அங்கே இருங்க, உங்களை நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இதை மட்டும் நான் பண்ணுறேன்ட்டு பண்ணி கொடுங்கன்னு. இதெல்லாம் எந்த சாஸ்திரம் நான் சாமின்னு தான் சொல்கிறேன். எனக்கு தோணுது. யாருக்கு வந்து இப்படி தோணுச்சோ அது வேத வாக்காக தான் எடுத்துக்கணும். வேதத்தில் இருக்கணுமா என்ன? உணர்வு இருக்கிறவனுக்கு தானே இந்த அறிவு தெரியும். இந்த அறிவை யார் சொல்கிறா? அந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு. இல்லை பிரார்த்தனைகள் பலிக்கணும்னா நமக்கு வழிபாடில் பாவனை வேணுங்க. அந்த பாவனை வந்து 100% இருக்கணும். கவனம் சிதறக்கூடாது. செல்ஃபோன் வச்சுட்டு பேசுகிறதோ மற்றது கவனத்தை செலுத்துறதோ இருக்கக்கூடாது. அப்படி நமக்குள்ளே ஒரு பாவனையை நம்ம வளர்த்துக்கிட்டா அதுதான் வழிபாடு. நான் எந்த குறிப்பிட்ட வழிபாடு முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரல. உங்கள் பெரியவங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் காட்டுறீங்களோ, வெத்தலை பாக்கு வைக்கிறீங்களோ, இல்லை கற்பூரம் கழிச்சு அப்புறம் தேங்காய் உடைக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் அது பிரசாதத்து மேலே வந்து தண்ணீரை வந்து சுற்றி போடுறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறீங்க. ஏன் பண்ணுறீங்கன்னா நான் இதெல்லாம் பேசலை. ஆனால் என்ன பாவனை இருக்குது, நம்ம பாவனை எப்படி இருக்கணும்னா வழிபாடில் சாமியை நம்ம வரவேற்கணும். அது பேர் ஆவாகனம்னு சொல்கிறாங்க. ஆவாகனம் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனசுக்குள்ளேயே அவர் வந்துட்டு தான் நினைக்கணும். ஒரு சுவாமி உங்கள் மனசில் கிருஷ்ணர்னால் கிருஷ்ணரை பாருங்கள். உங்களுக்கு எத்தனை தடவை கேலண்டரில் பார்த்துருக்கீங்க. சங்கு சக்கரத்தோடு இருக்கிறாரு, மயில் பீலி வச்சுருக்கிறவராக இருக்கலாம், பீதாம்பரதாரியாக நீங்கள் பார்க்கலாம், ராதையோடு இருக்கிறதா பார்க்கலாம்.
இல்லை அது பசுமாடு முன்னாடி நின்றுட்டு அந்த பசுமாடு ஒரு காலை வந்து நக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை எத்தனை முறை பார்த்துருக்குறோம். அப்புறம் வந்து இருக்கும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு ஆசனம் கொடுங்க, அப்புறம் ஆசுவாசப்படுத்துறதுக்கு தண்ணீர் கொடுங்க, அதுக்கப்புறம் காற்று விசிறி விடுங்க. உங்களுக்கு ஃபேன் போட்டுக்கிறீங்களா, அவருக்கும் வேணும் இல்லை அது போடணும். நெருப்பு பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் தள்ளி வைங்க, ஊற்றி கொண்டு முகத்தில் கொண்டு போய் வைக்காதீங்க, அவருக்கு திணறும் மூச்சு காற்று. நம்ம அது மாதிரி பாவனை இருக்கணும் நமக்கு. அப்படி மரக்கட்டையாக நம்ம செய்கிறோம்ல, தீபத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க, கற்பூரத்தை கொண்டு போய் கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க, அப்புறம் நெய்வேத்தியத்தில் வந்து தண்ணி தெளித்து அப்படி இப்படி போட்டுடுறாங்க, ஒரு பூவை தொட்டு இப்படி தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது, எடுத்து ஊட்டி விடணும். எடுத்து குழந்தை கொடுக்குற மாதிரி சாமிக்கு கிட்ட போய் கொடுக்கணும். அப்போ அவர் என்ன சொல்லுவார், அட பாவி இப்படியெல்லாம் எனக்கு சேவை பண்ணுறானே, இவன் என்ன கேட்டுருவானோ தெரியலையே, இவன் எதெல்லாம் கேட்டால் கொடுக்கணும் வேண்டியிருக்குமே அப்படின்னு அவரே பயந்துடுவார். உண்மையில் அது நடக்குங்க. தெய்வம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் சிலையில் பிராண பிரதிஷ்டை பண்ணும் பொழுதோ அல்லது கும்பாபிஷேகத்தில் கும்ப அபிஷேகம் பண்ணும் பொழுதோ ஏதாவது முறையில் அங்கே சாமியை நிறுத்தி வைக்கிறாங்க. பிராண பிரதிஷ்டைங்கிறது ஒரு நூலை கட்டி நூலை கொண்டு போய் கும்பத்தில் சேர்த்து அந்த கும்பத்திலேருந்து அந்த சாமி அந்த சிலைக்கு போகிறதாக ஐதீகம். அது நாடின்னு பேர். அந்த நாடி வழியாக பிராணன் உள்ளே போய் அந்த தெய்வத்தினுடைய பிராணன் அங்கே சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் அங்கே உட்கார்ந்துருக்கிறதா ஐதீகம் பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி கோயிலில் எப்போவுமே 24 மணி நேரமும் சாமி அங்கே உட்காந்துட்டுப்பான்னு நினைக்கக்கூடாது. நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான் சுவாமியும். நான் கடவுளை சொல்லலை, சுவாமிகளை சொல்கிறேன், தெய்வங்களை சொல்கிறேன். அந்த தெய்வம் நம்மளை மாதிரி முன்னோர்கள், சிறந்த வழிபாடு செய்தவர்கள், இப்படி பாவனையோடு வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து பலகாலம் சாமியோடு இருந்தவர்கள் இறந்த பிறகு சொர்க்கலோகத்தில் போய் சுவாமி ஆயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த கோயிலில் நீங்கள் போய் அருள் பாலித்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அங்கே தான் இருப்பாங்க, சத்தியலோகத்தில் தான் அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க, அங்கே தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு சகல மரியாதைகளோட உணவெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த கோயிலில் அவங்க வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அங்கே இருந்துக்கிட்டு தான் தன்னுடைய நாடியின் மூலம் இங்கே இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நெய்வேத்தியத்தெல்லாம் நாடியின் மூலம் தான் எடுத்துக்குவாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கிறவருக்கு நம்ம ஒரு எப்படிப்பட்ட பாவனையில் இருக்கணும்னு தெரியணும் இல்லை. அதுக்காக நம்ம பூஜைகளெல்லாம் அப்படி செய்திருக்கோம். 64 வகையான பூஜை முறைகளை, ஒரு பூஜையில் 64 ஸ்டெப்ஸ் இருக்குது. அவர் ஜல்லடையில் வச்சு தண்ணியை ஊற்றி குளிக்க வைக்கிறது, திருமஞ்சனம் செய்கிறது, அப்புறம் அவர் துணியை போட்டு பட்டு துணியால் தொடச்சி விடுறது, அப்புறம் சாமரத்தை வீசிகிட்டே இருக்கிறது, அப்புறம் அது துதி பாடுறது, இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம செய்கிறத பார்க்குறோம். சரிங்க, எவ்வளோ செய்தாலும் நம்முடைய பாவனையில் மட்டும் இதை 4 வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சுலபமோ உங்கள் குழந்தைங்களே அப்படி சொல்லி கொடுங்க. பாவனை. அடுத்தது பிரார்த்தனை. இந்த பாவனையோடு நாம் செய்கின்ற செயலில் 3 பகுதியும் வேலை செய்யணும். உடல், மனம், வாய். வாயால் ஏதோ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சாமியை பற்றிய புகழ்ச்சி மட்டும்தான் பேசணும். மனசால் நாம் அவரை மட்டும்தான் நினைக்கணும், அவர் உருவத்தை நம்ம கண் முன்னாடி பார்க்கணும், மனக்கண்ணில் பார்க்கணும். கைகள்லாம் வேலையை செய்யணும். பெல் அடிக்கிறதோ, உணவு கொடுக்கறதோ, கற்பூரம் காட்டுறதோ. இப்போ இந்த மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்க 3மே ஒரே செயலில் இருக்கணும். ஆனால் பூஜை செய்யும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அவங்க அவசரமாக ஏதாவது பேசணுன்னாக்கா அவங்கள இது எடுங்க அது எடுங்கன்றாங்க. அப்போ வாக்கு வேறு பக்கம் இருக்குது, கை பெல் அடிச்சிட்டு இருக்குது, மனசு வேறு ஏதோ யோசனை பண்ணிகிட்டு இருக்குது. இன்னும் போனோம் வரலையே, 10 நிமிஷம் ஆச்சு, பூஜை முடிக்கணுமே அப்படின்லாம் இப்படி நினைக்கிறாங்க. இப்போ மனம் ஒரு பக்கம், வாக்கு ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம் செய்யுது. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணுங்கிறது மனக்கண். இங்கே ஒரு மனசு இருக்குது, அங்கே ஒரு மனசு வச்சுக்கிட்டு நீ ஆலய வழிபாடு செய்யக்கூடாது. அந்த 3ஐயும் ஒன்றாக செய்யணும் இல்லையா, அது பேர் ஆர்ஜவம்னு பேர். இந்த பூஜையை நம்ம செய்ய செய்ய ரிஜ் பாவம். ரிஜ் பாவம்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. தச்சனெலாம் இழைச்சிட்டு அந்த ஸ்கேல் இப்படி தூக்கி பார்ப்பாங்க, பெண்டெல்லாம் இருக்குதான்ட்டு. நேராக பார்த்தா தெரியாது. நம்ம அந்த ஃபோர் சைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முன்பக்கமாக பார்த்தா தான் மேடு பள்ளம்லாம் தெரியும். அந்த குச்சி எப்படி நேர்மையாக இருக்குதோ அது பேர் ரிஜ் பாவம்னு பேர். அதை நம்ம மனசில் வச்சுருந்தா அது பேர் ஆர்ஜவம்னு பேர். ரிஜ் பாவம்னு என்ன, மனம், வாக்கு, காயம் 3மே ஒரு நேர்கோட்டில் இருக்கணும்.
மனம் ஒரு கோட்டில் போகுது, வாக்கு ஒரு கோட்டில் போகுது, உடம்பு ஒரு கோட்டில் போனால் அப்படி பூஜை செய்யக்கூடாது. இது பேர் ஆர்ஜவம்ட்டு பகவத்கீதையில் கண்ணனே சொல்கிறார். இந்த பாவம் உங்களுக்கு வேணும், ஆர்ஜவம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்க, இப்போ பிரார்த்தனைக்கு வருவோம். பிரார்த்தனை எப்படி செய்கிறது? பிரார்த்தனையில் தெளிவான பிரார்த்தனை இருக்கணும். சில பேர் நான் கோயிலுக்கு போனேன்னா நான் சாமிக்கிட்ட எதுவும் வேண்டவே மாட்டேங்க, எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொரு சொல்கிறாரு, எனக்கு என்ன வேணும்னு சாமிக்கே தெரியும், ஆனால் நான் எதுக்கு கேட்கணும், ஆண்டவனே எனக்கு என்ன வேணும் என்றது உனக்கே தெரியும், ஆனால் நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெருமையாக கூட அவங்க சொல்கிறாங்க. நான் எதுவும் வேண்ட மாட்டேங்க, நான் சாமிக்கிட்ட எதுவும் கேட்கவே மாட்டேன், எல்லாம் நல்லா இருக்கணும் மட்டும் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருந்தன்மையெல்லாம் சாமிக்கிட்ட இருக்கக்கூடாது. சாமிக்கிட்ட போயிட்டோம்னா உங்கள்கிட்ட பெருந்தன்மையெல்லாம் கீழே போட்டுடணும். நீங்கள் பிச்சை எடுக்கணும். பஸ்ஸில் சீட்டு வேணும்னாக்கா முன்னுப்புன்னு தெரியாதவங்ககிட்ட கேட்குறீங்க, சார் கொஞ்சம் தள்ளிங்க சார், அப்போ மட்டும் உங்களுக்கு ஆண்டவனே எனக்கு சீட்டு கொடுப்பார், அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்ருக்குறோமா? நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தானே செய்கிறீங்க. சின்ன சின்ன உதவிக்கெல்லாம் மற்றவங்களாம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கை நீட்டுறீங்க, சாமிக்கிட்ட உங்களுக்கு கை நீட்டுறதுக்கு என்ன அப்படி ஒரு 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 பெருந்தன்மை? நம்ம கெஞ்சி தான் கேட்கணும். பிரார்த்தனைங்கிறது உணர்வு பூர்வமாக தெளிவாக குறிப்பாக கேட்கணும். குழந்தை சும்மா அழுதுகிட்டே இருக்குவீங்க, என்னன்னு சொல்லி தொலையேன், ஏன் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு. அது இப்போ பச்சை குழந்தையானா அதுக்கு பேச தெரியாது, அழுது. அப்புறம் பசியாக இருக்கும், தண்ணி கொடுத்து பாருங்கள், உடம்புல ஏதாவது எறும்பு ஏதாவது போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் திறந்து பார்க்குறாங்க, எல்லாமே நல்லா தான் அழுதுகிட்டே இருக்கிறான். அப்புறம் யாராவது சொல்லலாம் அது காது வலியாக இருக்கும், இது 3 மாதம்னா காது ஓப்பனிங் ஆகும், அந்த சமயத்தில் கொஞ்சம் வலிக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், இந்த இந்த சுட சுட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பாக்கி காதில் ஒரு சொட்டு விடுங்க அப்படின்னு ஒரு இருக்கான்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கே அது சொல்ல தெரியல, நாம் குழம்புறோம் இல்லை, நாமளும் சாமியை குழப்பலாமா? எதுக்குடா அழறேன்னு அவர் கேச்சிருப்பா, அவருக்கு 1000 வேலை இருக்குது, இன்னும் நிறைய பக்தர்கள்லாம் வந்து விண்ணப்பம் கொடுத்துட்ருக்குறாங்க, ஏன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அழுதுட்டுருக்குறான். தெளிவாக சொல்லணும். எப்படி பிரார்த்தனை பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன உதாரணம் வேணும்? இவனுக்கு ஒரு வேலை வேணும், பிஸ்னஸ் பண்ணுறான், பண்ணிட்டு தானே இருக்கிற, உனக்கு பிஸ்னஸ் எப்படி நடக்கணும்? காசு வேணும். அப்புறம் கிரெடிட் கொடுத்தவங்கெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். நாமளும் கிரெடிட் வாங்கிக்கிட்ட கரெக்ட் நேரத்தில் கொடுத்துடணும். அப்புறம் விலைவாசியெல்லாம் எனக்கு தக்கபடி இருக்கணும், என்னுடைய லாபம் வந்து குறையில்லாமல் இருக்கணும் அப்படின்னு தானே நீ நினைக்கிற. சரி, இந்த பொருளெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாது, அந்த பொருள் சுத்தமாக இருக்கணும், வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கணும்னு கிளியராக இருக்கு இல்லையா? இது வந்து நல்லா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் வரலை, அந்த லாபம் வரலை, அது காரணம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் இல்லையா? அதை தான் பிரார்த்தனையாக வைக்கணும். நான் எதுவும் கேட்கல, இந்த ஒன்று மட்டும் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்க. அதனால் நீங்கள் படிக்காமல் போயிட்டு, சாமி நான் டிக் போடுறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கு கரெக்ட் நேரத்தை ஞாபகம் வரணும். எனக்கு நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் அங்கே போனபோது டென்ஷனாக இருக்கும்போதோ எல்லாம் எழுதிட்டு வெளியே வரும்போது பசங்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்கு ஏதான் டிக் போடணும், நீ என்ன போட்டிருக்கிறேன்னு. ஐயோ நல்லா தெரியும் எனக்கு ஏதான், ஆனால் அங்கே போய் சி போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு தடை இருக்குது இல்லையா, அந்த தடைகளை மட்டும் நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். இது வந்து உண்மையில் நடக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1998 அப்படின்னு நினைக்கிறேன், இந்த 2000ங்கிற ஒரு வரும் இல்லையா, அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, அங்கே ஒரு மீட்டிங்கில் நான் பேச வேண்டியிருந்தது. அங்கே பேசும்பொழுது அப்போ நான் 2 வீலர் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், ட்ரெயினில் தான் போவேன், ரொம்பவும் அர்ஜெண்ட்டாக போயிட்டு வரணும் தான் ஏரோப்ளேனில் போவேன். மற்றபடி எனக்கு இந்த 4 வீலர்ன்ற கார் ஒன்று வச்சுக்கணுன்ற ஒரு தேவை எனக்கு இல்லை. அங்கே போகும்பொழுது அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் காரில் தான் வந்து இறங்குறாங்க, டைமுக்கு வராங்க, டைமுக்கு போகிறாங்க. நான் டாக்ஸிக்காகவோ மற்ற பஸ்ஸுக்காகவோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்து 2 வீலரில் போகும்போது எனக்கு சிக்கல் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு வெள்ளை கலர் ஆம்னியில் இறங்கி வந்து பண்ணும்பொழுது, சாமி எனக்கு இது வேணும்,
அடுத்த நான் மீட்டிங் நான் போகணுன்னா இந்த வெள்ளை காரில் ஆம்னியில் தான் நான் போவேன், எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே பிரார்த்தனை பலிச்சுது. அடுத்த மாதமே வாங்கிட்டேன், காசும் கிடைக்குது, பொருளும் நமக்கு கிடைக்குது. கிளியராக இருக்கணும், என்ன வேணுங்கிறத எனக்கு வெள்ளை கலரில் ஆம்னி இருக்கணும், எனக்கு காரெல்லாம் கூட கேட்கக்கூடாது, இந்த கலரில் வேணும், இந்த பிராண்டு வேணும், இதுக்கு லோன் சேங்ஷன் ஆகணும், எனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? இப்படி எல்லாம் வேணால் கேட்கலாமா? நான் வந்து அமெரிக்கா பிரசிடெண்ட் ஆகணும்னு கேட்கலாமா? உன்னால் எது முடியுமோ நீ செய்து கொண்ட முயற்சிகளிலே 75% உன்னுடைய முயற்சி, 25% பிரார்த்தனை, 100% அவர் தலையில் போடக்கூடாது, சாமி தலையில். நீ வந்து ஆம்னி வேணும்னா அது விசாரிக்கணும், அந்த ரேட்டு எவ்வளோ, யார் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ வந்து அதுக்கு இஎம்ஐ கட்டணும்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் போனீங்கன்னா கரெக்டாக நடக்கும். அந்த 25% அவர் வந்து தடையை வந்து நீக்கி கொடுப்பார். தடை எப்படி வேணால் வரலாம், நம்ம ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, அது எதுக்கு அந்த கார் வாங்குறீங்க, இந்த கார் வாங்குங்கம்பாங்க. அதுக்கப்புறம் ஐடியா போயிடும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வாங்க, இப்போ எதுக்கு அவசரம் இதெல்லாம் வாங்குறீங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இந்த கார் ரொம்ப மட்டமானது, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்தே கிடையாது, அதாவது ஏசி கார் பெருசாக போகிற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே தள்ளி போகும் இல்லையா? அந்த மாதிரி தடைகளெல்லாம் தான் நீக்குவார். அதில் எல்லா பிரார்த்தனையுமே 100% மந்திர ஜாலம் மாதிரி விழுந்துடாது. 75% நம்முடைய முயற்சி இருக்கணும். 100% முயற்சியும் போடுங்க. அங்கே இருக்கக்கூடிய விக்னங்கள்னு சொல்லுவாங்க, அது பேர் துரிதம்னு பேர். துரிதம்னா சின்ன சின்ன தடைகள். அது விக்னம்னு சொல்லுவாங்க. விக்னம், துரிதம், தடைகள். துரித சயத்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. மமோ உபாத்த துரித சயத்வாரா அப்படின்னு ஒரு மந்திரத்தில் சொல்லுவாங்க. மம உபாத்த, நான் தெரியாமலோ தெரிந்தோ செய்து முடித்த, உபாத்தன செய்து முடித்த, மமன நான், துரித சில பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், அதை சயத்வாரா, சயம்னா அழிஞ்சு போகணும், துவாரம்னா வழி, அந்த அழிந்து போகும் வழியில் ஈஸ்வர பிரீதி அர்த்தம். ஈஸ்வரா உன்னை நான் வந்து பிரீதி அன்பு காட்டி இதை நான் கேட்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனைக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. ஐயர் அப்படி சொல்லுவார். நீங்கள் திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அவர் சொல்கிறது என்ன இருக்கட்டும், உங்கள் மனசில் அப்படி எண்ணினீங்களா? நாம் அதை எண்ணணும். சிறு சிறு தடைகள் தான் இருக்கணும். எந்த ஒரு தொழில் செய்தாலுமே, ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா கூட விக்னங்களை தடுக்கிறதுக்குன்னு ஒரு சாமி இருக்கிறார். அவர் பேர் விக்னேஸ்வரர். விக்னங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர். சின்ன சின்ன குட்டி தடை, தொழிலில் இருக்கிறவங்களுக்கோ படிக்கிறவங்களுக்கோ அல்லது நோய் நொடிக்கு டாக்டருக்கு போகும்போது கூட அவர் சரியான இன்ஜெக்ஷன் போடணும், அந்த சமயத்தில் மாத்திரையை மாற்றி கொடுக்கக்கூடாது, அவருடைய ட்ரீட்மெண்ட்டை நமக்கு ஒழுங்காக நடக்கணும். இல்லை அப்போ கூட டாக்டர் கூட நம்பினா கூட 25% விக்னங்களை நமக்கு வந்திருக்கும். அன்றைக்கி போய் நம்ம தேடின அசோகன் டாக்டர் இருக்கார், வேறு ஒருத்தர் ராஜேஷ் உட்காந்துருப்பார். நமக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பிடிச்ச டாக்டரே வரணும்னு இல்லை. இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவர் சரி பண்ணி கொடுப்பார். அது பேர் விக்ன ஈஸ்வரர், விக்னேஸ்வரர். அதனால தான் மந்திரத்தில் எப்படி சொல்கிறான், என்னுடைய காரியங்களெல்லாம் தடையில்லாமல் நடக்கட்டும் அப்படின்னு தான் விக்னேஸ்வருக்கு நம்ம சொல்கிறோம். என்ன ஒரு மந்திரம் சொல்லுங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தையே. சர்வனா எல்லா விதமான விக்னங்கள் எல்லாம் உபசாந்தி பண்ணி கொடு. உபசாந்தின்னு அயன் பண்ணிடுது. மேடு பள்ளமாக இருந்துன்னு அதை அயன் பண்ணி கொடு. உபசாந்தி, ஃப்ளாட்டன் இட் அவுட், நியூட்ரலைஸ் இட், அதனுடைய எஃபெக்டை நீ வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடு. உபசாந்தி. இப்போ குழந்தை அழுதுச்சுன்னா அதை சாந்தி பண்ணுறதே அது உபசாந்தி அப்படின்ட்டு. இப்படி தானே ஒவ்வொன்றும் இருக்குது. சர்வ காரியேஷு சர்வதா குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. எப்பொழுதும், சர்வதானா எப்பொழுதும், குருமே தேவ என்னுடைய செயல்கள், குருன்னா செய்வது, என்னுடைய செயல்கள் அனைத்திலும் சர்வ காரியேஷு சர்வதா என்ன பண்ணணும், வெற்றி வேணும் அப்படின்னு கேட்கணும். இப்படி பிரார்த்தனைகளை மனதார முதல்ல வழிபாடு அன்பாக இருக்கணும், பாவனையோடு செய்யணும். செய்து முடித்த பிறகு பிரார்த்தனை தெள்ளத் தெளிவாக குறிப்பாக
என்ன வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். என்கிட்டயே நிறைய பேர் பிரார்த்தனைக்காக வராங்க. என்னை வந்து சுவாமி அப்படின்னு நினச்சி என்கிட்ட வந்து விபூதி வாங்கிட்டு போகவும் ஆசீர்வாதம் வாங்க போகவும் வருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பேன். 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அப்புறம் நான் தான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இது தான் தேவைப்படுதுன்னு. ஆமாம் சார், இது ஒரு வார்த்தையில் உங்களால் சொல்ல முடியல. இப்போ என்னுடைய நேரமெல்லாம் வேஸ்ட் ஆகுது. 1.5 மணி நேரம் உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா அப்புறம் நான் எப்படி பிரார்த்தனை பண்ண முடியும்? நானாக பண்ண போகிறேன்? சாமி தான் பண்ண போகிறாரு. சாமியே குழம்புறாரு. அப்புறம் அவங்களுக்காக நம்ம சொல்கிறோம், பாருமா உங்கள் பிரச்சனை உங்கள் மாமியார் மூலமோ இந்த கஷ்டம் மூலமோ கடன் அடையணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. சாமி வந்து கடன் கட்டுவாரா? உங்களுக்கு என்ன வேணும்? கடன் தொல்லைங்கிறீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அவங்க எந்நேரம் சண்டை போட்டுக்கிறாங்கங்கிற இத்தனையும் கொண்டு போய் தலையில் கொட்டினா அவர் எதை சரி பண்ணுவார்? 1 at a டைம். முதல்ல எனக்கு கடன் தொல்லை தீக்கு, எது ப்ரையாரிட்டி? குழந்தைக்கு நோய் நொடி அன்னைக்கு கொடு. 3வது, குடும்பத்தில் எப்பவுமே ஒரு சமாதானமும் அன்பும் இருக்கட்டும், ஒருத்தர் பகச்சிக்காமல் இருக்கட்டும். இப்படின்னு வரிசை கிரமமாக அதுக்கு நாள் கொடுங்க, டைம் கொடுங்க சாமிக்கு வேலை செய்யறதுக்கு. அவங்க மனசை மாற்றுறது சாதாரண முடியுமா? மலையை கூட அந்த பக்கம் நகர்த்திடலாம், மனுஷனுடைய மனசை மாற்ற முடியாது. பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனன் கேட்குறான், சாமி இந்த மகாபாரத யுத்தம் இது செய்துதான் ஆகணுமா? அவன் மனசை கொஞ்சம் மாற்றிடுங்களேன். துரியோதன மனசை ஒருத்த மனசு மாறிடுச்சுன்னா இத்தனை கோடி பேர் சாக வேண்டியது இல்லையே சாமி அப்படின்னு. டேய், எனக்கு இந்த 16 நாள் குருச்சேத்திர யுத்தத்தை ரொம்ப சாதாரணமாக முடிச்சுடுவேண்டா. ஆனால் மனசை என்னால் மாற்ற முடியாதுறாங்க. கடவுளாலே மாற்ற முடியாது. கடவுள் மனசை மாற்றுவாருன்னா அப்புறம் நமக்கு வந்து என்ன ஃப்ரீவில் இருக்குது? இப்போ அவர் இஷ்டப்படி நம்ம வாழ வேண்டியிருக்கோம். நம்ம தப்பு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் நம்ம மனசை மாற்றுவார், தப்பு செய்யத்தான் விற்பார். ஏன் வந்து கடவுளை வந்து பார்த்துட்ருக்கிறாரு? இத்தனை பேர் குற்றம் நடக்குது, இப்போனே திருடுறாங்க, சைபர் கிரைம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஊழல் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்களே, சாமி கேட்க மாட்டார் அப்படின்னு. அவர் கேட்க மாட்டார், அவர் மனசெல்லாம் மாற்ற மாட்டார். ஆனால் நீ மனசை மாறணும் நீ கேட்டினா மாற்றிடுவார். எப்போ வந்து நீ வந்து சாமிக்கிட்ட என் மனசு மாறணும்னு கேட்டினா மாற்றுவார். இன்னொருத்த மனசை மாற்றினா அவர் மாற்ற மாட்டார். அது அவனுடைய உரிமை. அவன் தலையில் மண்ணை போட்டுக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான்னா நான் ஏன் போய் நிறுத்தணும்? நீ மகனுக்கு கூட பிரார்த்தனை பண்ண முடியாது, உனக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஒருவேளை நீ என் மகனுக்காக நீ வந்து பிரார்த்தனை பண்ண வச்சுங்க, மகன் நினைக்கலாம் இந்த அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணி என் காரியத்தை கெடுத்துட்டாங்க. அவனுடைய ஒரு சுயல் உரிமை இருக்குது இல்லையா? அவன் வேறு எதோ நம்பிக்கிட்டு இருக்கிறான், இவங்க வேறு மாதிரி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாமி என்றைக்குமே இன்னொருத்தருக்காக பிரார்த்தனை செய்யாது, உனக்கு தான் நீ கேட்கணும். இன்னொருத்தருக்கு நான் என் குழந்தைக்காக பண்ணேன், ஒருவேளை குழந்தைக்கு பிரார்த்தனை பண்ண தெரியலன்னா நீ பண்ணலாம். அவன் வந்து கடா மாதிரி வளர்ந்துருக்கிறான், அவனுக்கு ஒரு விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கவே இஷ்டம் இல்லை, அவன் வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து ஒரு கால் கட்டு போடணும், சாமி அவனுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னா எப்படி முடியும்? அவர் மாற்றுவார், உன்னை தான் மாற்றுவார். இப்படிப்பட்ட பையனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு நான் உனக்கு மனசை மாற்றி தரேன்னு உன் மனசை ஒன்றா அவர் மாற்றி கொடுப்பார். மனசை மாற்றுறதுக்கு மட்டும் கடவுள்கிட்ட நம்ம போகக்கூடாது. நம்ம மனசை மாற்றணும்னு நீங்கள் சொல்லிட்டாக்கா கடவுள் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். இன்னொருத்தர் யாரும் மாற்றவே மாட்டார். இப்போது பிரார்த்தனைகளை என்ன செய்யணும்னா பாவனைகள் வேணும், குறிப்பாக இருக்கணும். சரி, நீங்கள் கேட்குற ஒரு விக்னத்தின் தடையை நீக்கிறது வந்து ஒரு டஃப்னு வைங்க. ஒரு காம்படிஷன் இருக்குது, 2 பேரும் ஒரே பொருளுக்காக ஆசைப்படுறாங்க. அவனும் பெரிய பக்தனாக இருக்கிறான், நீயும் பெரிய பக்தனாக இருக்கிறோம். 2 பேரும் ஒரே சாமிக்கிட்ட போய் இருக்கிறீங்க, இருக்கிறது ஒரே வேக்கன்சி. 2 பேரும் போகிறீங்க, ஃப்ரெண்டுங்க தான் நீங்களும் 2 பேரும். சாமிக்கு 2 பேரும் தேங்காய் உடைச்சிருக்கிறீங்க. அவர் யாருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்? இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? கடவுள் நிலை என்னன்னு பாருங்கள். தெய்வத்துக்கே 2 பேருமே பக்தர்கள், 2 பேருமே ஒரே போஸ்ட்டு கேட்குறாங்க. இவர் யாருக்கு வந்து ஒரு கொடுப்பாரு? அப்போ நம்ம யார் ஜெயிக்கிறான் சொல்லுங்கள்? யாருக்கு புண்ணியம் இருக்குதோ அவன் செய்வான். 75% யார் முயற்சி பண்ணியிருக்காங்களோ அவங்க செய்வாங்க. குட். 2 பேருமே 75% பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் வந்து புண்ணியம்னு ஒரு வார்த்தையை நம்ம இப்போ அறிமுகப்படுத்தணும். மணி என்னாச்சுங்க இப்போ? 6:26. சரி, இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது குடிக்கிறீங்களா? ஓகேன்னு சொன்னோடனே கொடுத்துடலாம்.
ஆனால் நமக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம். பெல் அடித்தாக்கா நமக்கு நிறுத்திடணும். வேஜர் அடிச்சிடலாம். டீ ரெடி ஆகிடுச்சிங்களா சொல்லுங்கம்மா. ஓகே. பிரார்த்தனை பற்றி பேசுவோம். ஏன்னா இந்த பிரார்த்தனை தான் இன்றைய டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானது. பிரார்த்தனையில் புண்ணியத்தை எப்படி உண்டு பண்ணுதல் அப்படின்னு. நீங்கள் கேட்குற டிமாண்டு எல்லாரும் ஒரே பொருள் ஆசைப்படுறாங்க. சமமான பக்தர்கள், சமமான திறமையுடையவர்கள் இருக்கும்போதும் அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கணும்னா அது யாருக்கு கிடைக்கணும்? புண்ணியம் இருக்கணும் கிடைக்கும். இப்போ புண்ணியம் எங்கேருந்து புண்ணியம் கிடைக்கும்? புண்ணியம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு தர்ம காரியத்தை செய்தால் அது புண்ணியமாகும், அதர்ம காரியத்தை செய்தால் அது பாவமாகும். அப்போ தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எது உனக்கு மற்றவர்கள் செய்தால் உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ அதை மற்றவங்களும் செய்தால் அது பேர் புண்ணியம். மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுக்கு மற்றவர்கள் உங்களுக்கு எது செய்தால் உங்களுக்கு நல்லதோ சுகமோ அது மற்றவங்களும் செய்யணும். இது ஒரு ரூல். இதில் என்ன கஷ்டம் இருக்குதுங்க? எல்லோரும் என்ன எல்லோரும் மதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவங்களை மதிக்கணும். அப்போது அது புண்ணியந்தான். உங்களை எல்லோரும் அன்பு காட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் அன்பு காட்டணும். உங்கள்கிட்ட யாரும் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட ஏதாவது 100 ரூபா கூட ஒரு பொய்யாக சொல்லியோ அதை மைனஸ் பண்ணி உங்களை ஏமாற்றிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் ஏமாற்றக்கூடாது. உங்களுக்கு யாரும் துன்பம் கொடுக்கக்கூடாது. கடுமையான வார்த்தையிலையோ செயலாலேயோ இடைஞ்சலோ செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. அது பேர் தர்மம். எப்படி வாழ்ந்தால் அவன் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறான். புண்ணியம் அவன் கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்குது. புண்ணியங்கள்லாம் டோக்கன் வச்சுக்கோங்க, பச்சை கலர் டோக்கன். பாவத்தெல்லாம் சிவப்பு கலர் டோக்கன். இந்த மாதிரி சில இந்த கேமெல்லாம் விளையாடுற இடம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் காயின்ஸை தான் வாங்கிக்கணும். நம்ம கொண்டு போய் டாலரோ அல்லது ரூபாயோ கொடுத்துருப்போம்னா அவங்க காயின் தான் கொடுப்பாங்க, பச்சை கலர் காயின். அதை வச்சு நம்ம ஆடலாம். சின்ன பசங்களாம் வீடியோ கேம் ஆடுறது காயினை போட்டுட்டு ஆடுவாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற யூனிவர்சல் காயின். நான் சொல்கிற புண்ணியம் பச்சை காயின். இப்போ உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ புண்ணியம் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 2 பேரும் சாமியை கும்பிட்றாங்க, 2 பேரும் சமமான திறமை உடையவர்கள், 2 பேரும் சமமான பக்தியும் செய்திருக்கிறாங்க, 2 பேருமே ஒரே போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, தேங்காயும் உடைச்சிட்டாங்க. இப்போது சாமி எதை வச்சு டிசைட் பண்ணுவார்? ஒரே டிஃப்ரென்ஸ், அவங்ககிட்ட புண்ணியத்தை தான் பார்க்குறாரு. இவன் சுயநலமாக இருக்கிறவன், திறமசாலி, பக்தி எல்லாம் இருக்குது, ஆனால் இவன் சுயநலம் இல்லாதவன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவங்ககிட்ட கொஞ்சம் புண்ணியம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறாரு கணக்கில். அதை வச்சு அவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணுறார். எவ்வளோ நேர்மையானவர் பாருங்கள் கடவுள். இந்த புண்ணியம் நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னா இறைவனுடைய கண்ணுக்கு தெரியும். யார் இப்போ புண்ணியத்தை எப்படி நம்ம வளர்க்குறது? நம்ம பிறக்கும் போதே ஏற்கனவே பாவம் பண்ணி தான் இந்த உடம்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த பிராரப்தம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்நாள் முழுக்க எவ்வளோ புண்ணியமோ நம்ம பேங்க்கில் எடுத்துகிட்டு தான் வந்துட்டோம். எவ்வளோ பாவமோ அதையும் கொண்டு வந்துட்டோம். பாவம் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் மனிதனாக பிறக்க முடியும். வெறும் புண்ணியம் மட்டும் இருந்தோம்னா தேவனாக இருக்கலாம் சொர்க்கலோகத்தில். பாவம் மட்டுமே நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா மெஜாரிட்டினா அவன் மிருகமாக தான் பிறப்பான், இல்லை நரகத்தில் இருப்பான். பாவம் புண்ணியம் கலந்து பண்ணவன் மட்டும்தான் மனுஷனாக பிறக்க முடியும். அப்போ மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். அது ஆதி சங்கரரேவாக இருந்தால் கூட, என்னோடய குருநாதராக இருந்தால் கூட, மனித சரீரம் பாவ புண்ணியங்களுடைய கலப்பால் தான் வரும். தூய்மையான புண்ணியம் மட்டுமே இருந்ததுன்னா கட்டாயம் மனுஷனாக பிறந்திருக்கவே மாட்டார், சொர்க்கத்தை தான் போக முடியும். வேறு ரூலே கிடையாது. நீங்கள் கெஞ்சி கேட்டால் கூட முடியாது. உன்னை யார் புண்ணியம் பண்ண சொன்னது? ஆனால் புண்ணியமும் பண்ணக்கூடாது, பாவமும் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி புண்ணியம் பண்ணாமல் நம்ம நல்லது செய்ய முடியும்? இறைவனுக்காக செய்தோம்னா நல்லது செய்துகிட்டே வாழலாம், ஆனால் புண்ணியம் கணக்கில் வராது. அஃப்கோர்ஸ் பாவமும் உங்களுக்கு வராது. இந்த புண்ணியத்தை எப்படி உண்டு பண்ணுறது? நான் தெரியாதனமாக போன பிறவியில் ஏதோ நிறைய தப்பு பண்ணிவிட்டு புண்ணிய பற்றாக்குறையில் வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ அர்ஜெண்ட்டாக எனக்கு புண்ணியம் வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆகணும், அதுக்கு சாமி வேணும்னார். ஒரு பாட்டு பாடின சொன்ன ஒரு பாட்டு நேற்று கூட பாடினேன். என்னது? ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான், அவரவர் தகுதிக்கு விலையை சொன்னான். தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கங்கிறாரு, தகுதிக்கு ஏற்ற மாதிரி விலையை சொல்கிறார். அப்போ விலையை மாற்றி மாற்றி சொல்கிறார். அந்த பாட்டில் அப்படி சொல்லிடுது.
அப்புறம் யார் எப்படி வாங்குறாங்களா? பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார், தலைவர்கள் புகழை வாங்கி கொண்டார், புலவர்கள் பொய்யை வாங்கி சென்றார். அவனுக்கு என்ன ஆசையோ அதைத்தான் கடவுளும் கொடுக்குறாரு. அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னார், அவரவர் தகுதிக்கு விலையை சொன்னார். அப்போ விலைன்னு ஒன்று வச்சுருக்கிறார்ல. நீ கேட்குறதோ ஒரு முக்கியமான ஒரு கார் கேட்குற, தொழிலில் லாபத்தை கேட்குற, அது நோய் நல்லாகணும்னு கேட்குற, பையன் நல்லா படிக்கணும்னு கேட்குற, ஏதோ ஒன்று கேட்குற, அதுக்கு நீ என்ன விலை கொடுக்க போகிற? அந்த விலையை அவர் வச்சு, அது பேர் புண்ணியம். புண்ணியமே செய்யாமல் அப்போ புண்ணியத்தை எப்படி உண்டு பண்ணுறதுங்க? இனிமேல் நம்ம குளம் வெட்டுறதோ தர்மம் செய்கிறதோ அப்போ பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? இப்போ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இப்போ இனிமேல் நம்ம இப்போவோ புண்ணியம் பண்ணி இப்போயே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரே ஒரு வழிபாடு தான். வழிபாடை ஏன் செய்யணும்? பிரார்த்தனையே பண்ணிட்டு போகலாம் இல்லை? அப்போ வழிபாடு எதுக்கு? பிரார்த்தனை சாமிக்கிட்ட போய் பிரார்த்தனை கேட்கலான்னா தாராளமாக கேட்டுட்டு போகலாம்ல, என்ன வேணாலும். ஏன் வழிபாடு செய்துட்டு பிரார்த்தனை கேட்க சொல்கிறாங்க? வழிபாடுகள் உங்களுக்கு புண்ணியத்தை உண்டு பண்ணுது. சரியாக புரிஞ்சுக்குங்க. வழிபாடு பிரார்த்தனை. பிரார்த்தனையில் நீங்கள் கேட்குறது ஒரு டிமாண்டு. அவர் கொடுக்குறாரு, ரேட் வைக்கிறாரு. ரேட் என்னது? உங்களுக்கு புண்ணியம் இருக்குதான்னு கேட்குறாரு. இந்த புண்ணியத்தை எப்படி உண்டு பண்ணுறது? ஏற்கனவே நம்ம பாவ புண்ணியம் செய்துட்டு வந்திருக்கிறோம். இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக புண்ணியம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ போயிட்டு நான் வெளியே போய் உலகத்தில் போய் ஒரு புண்ணியம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னா எனக்கு வேண்டாங்க சாப்பாடு, நான் நல்லா வீட்டில் சாப்பிட்ருக்கேங்கிறாரு. அன்னதானம் வேண்டாங்கிறாரு. கொடை கொடுக்கலாமாங்கிறாரு. கோயில் கட்டலாமா? நம்மளால் கோயிலெலாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு முடியாது. குளம் வெட்ட முடியாது. யாருக்கா உதவி செய்யணுன்னா இந்த காலத்து உதவி வாங்க கூட மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அவசரமாக புண்ணியம் வேணும், என்ன பண்ணுறது? புண்ணியத்தை ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தடு வழிபாடுகள் தான். வீட்டுக்குள்ளேயோ கோயிலிலேயோ போய் வழிபாடு செய்வது தான். அந்த வழிபாடு செய்யும்போது 100க்கு 100 பிரார்த்தனையாக அது மாறுகிறது. மீதி எந்த ஒரு தொழிலும் செய்தாக்கா நீங்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்துடுறீங்க. ஏன் நீங்கள் நல்லவனாக இருக்கிறீங்கன்னாக்கா, நல்லவனாக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. அப்போ உங்கள் மன சந்தோஷத்துக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கிறீங்க. நிறைய பேர் நல்லவனாக இருக்கிறது காரணம் அது அவங்களுக்கு நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது. அவங்க தன்னுடைய சுகத்தை கறி தான் உனக்கு உதவி செய்கிறானே தவிர அவனுக்கு உங்களுக்கு தேவையாக இருக்குதே, உங்களுக்கு ஏழையாக இருக்குன்னு கொடுக்கல. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு கெத்தாக ஒரு பணத்தை போடும்போது ஒரு தட்டில் கையில் வாங்கிட்டான்னா உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது இல்லையா? அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தானம் பண்ணுறீங்க. இதெல்லாம் புண்ணியமாக சேராது. எவ்வளோ ஒருவன் மனம் வாக்கு காயம் 3ஐயும் இறைவன் மீது பாவனையை வைத்து கொண்டு சின்ன சின்ன பூஜையை செய்கிறானோ அது அப்போதே புண்ணியமாகிடுங்களாம். சரிங்க, இது எவ்வளோ செய்தால் புண்ணியம் கிடைக்கும்? அவருக்கு என்ன விலை வச்சுருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை நீங்கள் செய்தது 2 நாள் பூஜை, அதில் இருக்கிற காயின்ஸ் ஒரு 10 காயின் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்குற இந்த பிரார்த்தனைக்கு வேண்டியது 1000 காயின். இப்போ 1000 காயினுக்கு இங்கே 10 தான் இருக்குது. நீங்கள் இனிமேல் பிரார்த்தனை பண்ணலாம் முடியாது, வழிபாடு பண்ணால். இப்போ ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கணும். அது என்ன பண்ணுறது? அதுக்கு தான் 48 நாள் மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் பொழுதே பூஜை செய்து சேர்த்து வச்சுக்குங்க. தொழில் நல்லா போயிட்டுருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறோம், வீடு வாசல் நல்லா இருக்குது. அந்த சேரத்தில் எதிர்காலத்தில் வர துன்பத்துக்கு இப்போவே புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அதுக்கு தான் 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயில் போகிறது. இல்லை வேறு கோயிலுக்கு போகலாம். ஏன் நல்லா தானே இருக்கிறார் அவர் போகிறாருன்னா அவர் சேமித்து வைக்கிறார். நாளைக்கு வரும்பொழுது எமர்ஜென்சி சமயத்தில் இந்த காயினை அவர் யூஸ் பண்ணிக்குவார். இந்த 48 நாள் பூஜை செய்யும்பொழுது என்ன ஆகுது? அது ஒரு மண்டல பூஜைன்னு சொல்கிறாங்க, ஒரு சுழற்சின்னு சொல்கிறாங்க. எவன் ஒருவன் 48 நாளும் ஒரே கருத்தோடு இறைவன் மீது அதே பாவனை வைத்துக்கொண்டு எந்த விதமான பிரார்த்தனையும் முன்வைக்காமல் அவன் செய்துட்டு இருந்தான்னா நிச்சயமாக அது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆகிடுது. இப்போது அந்த பிரார்த்தனையினால் செய்த பிரார்த்தனைங்கிற வழிபாட்டினால் உண்டாக்குன பிரார்த்தனைகள் ஒரு பவர்ஃபுல் வெடிகுண்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு. 48 நாள் அந்த மண்டல பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் சேவை செய்திருக்கிறீங்க, பாவனையோடு செய்திருக்கீங்க. அது அணுகுண்டு மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஃபோர்ஸ் உண்டாக்கியிருக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வில்லு, அந்த வில்லில் நான் போட்டிருக்கிறோம். அதை இழுக்கும் பொழுது என்னாகும்? அதுக்கு அந்த நானுக்கு ஒரு சக்தி உண்டாகும். அந்த வில்லு வளைய 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 டென்ஷன் அதிகமாகி எப்போ ரிலீஸ் பண்ணிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த பிரார்த்தனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. என்னை ரிலீஸ் பண்ணுங்குது.
ஸ்ப்ரிங்கை அமுக்கி வச்சுருக்கிறீங்க, எப்படா விடணும்னு பார்க்குது. துப்பாக்கியில் தோட்டா வச்சுட்டு வெயிட் பண்ணி ஷூட் பண்ணுறது காத்துட்ருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த பிரார்த்தனை சக்தி வாய்ந்த ஒரு அம்பு மாதிரி இருக்குது. அப்போ வில்லையை நீங்கள் எடுத்துட்டீங்க. இந்த அம்புங்கிறது தான் பிரார்த்தனை. கோயிலில் போயிட்டு கரெக்டாக இந்த பிரார்த்தனையை சொல்கிறீங்க. அந்த பிரார்த்தனையில் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி குறி என்ன, இலக்கு என்னன்னு பார்க்கணுன்னா, எனக்கு இந்த நோய் நீங்கணும் அப்படின்னு இலக்கியம் வைக்கணும். அப்போ வில்லை உதாரணமாக வச்சுக்கோங்க. வில்லினுடைய சக்தி வந்து உங்களுடைய புண்ணியம், அது ஏற்கனவே சேர்த்து வச்சது. அம்பு வந்து நீங்கள் குறிக்கோளை நோக்கி பயன்படுத்துகிறீங்கள, அந்த பிரார்த்தனைக்கு உண்டான சொற்கள். குறிக்கோள் என்னன்றது அந்த இலக்கு. இப்போ வில்லும் அம்பும் தயாராகிடுச்சுன்னா குறி கட்டாயம் போய் சேர்ந்துடும். அப்போ இலக்கை நீங்கள் வச்சுட்டு புண்ணியத்தை தயார் பண்ணிவிட்டு பிரார்த்தனையை கரெக்டாக செய்யணும். அங்கே போய் வேகாக இருக்கக்கூடாது. இலக்கு இருக்குது, ஆனால் எங்கேயோ அடிக்கிறான். மனசுக்குள்ளே இலக்கு இருக்குது, ஆனால் சொல்ல தெரியல. அதனால தான் பிரார்த்தனையை நான் சொன்னேன், தெளிவாக ஒரு சொல்லில் வைங்க, ஒரு பிரார்த்தனை முன்னால் வைங்க. 5 பிரார்த்தனையை ஒரு புண்ணியத்துக்கு வச்சுக்காதீங்க. ஒரு மண்டல பூஜையில் செய்தது ஒரு பாம், அது ஒன்றுக்கு தான் நம்ம பயன்படுத்த முடியும். நாலேஜை கேட்டோம்னாக்கா அது டிசிபேட் ஆகிடும். இதில் கொஞ்சம் கொடுப்பார், அதில் கொஞ்சம் கொடுப்பார், அதில் கொடுப்பார், எதுவுமே நிறைவாகாது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் கொஞ்சம் பேர் தான் கேட்டிருக்கீங்க. இதுதான் தந்திரம். இதுக்கு பயன்படுத்த பேர் மந்திரம். நம்ம உடம்பால் செய்கிறது எந்திரம். எந்திர தந்திர மந்திரம் 3ஐயும் நம்ம பயன்படுத்திட்டோம்னா என்னங்க, இப்போ மாலை போடுறவங்களா அது கேட்கணும். அவங்க இன்றைக்கே பிரார்த்தனை பண்ண வேண்டாம், பிரார்த்தனை முன்கூட்டியோட சொல்லி கூட வச்சுக்கலாம். 44 மண்டல பூஜை முடிஞ்சு படியேறி ஐயப்பனை பார்க்கும் பொழுது கரெக்டாக இலக்கு அங்கே வைக்கணும். அங்கே உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு 1 செகண்ட் தான் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் க்யூவில் நிற்கும் பொழுதே நம்ம இலக்கை வச்சுக்கிட்டு பிரார்த்தனையை முன் வச்சு பல முறை சொல்லி, ஐயா இந்த 44 என்னோடய புண்ணியத்தெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. சொல்லுன்னா நிச்சயம் பண்ணிக்கும். இல்லைன்னா அந்த கோயிலுக்கு அவ்வளோ பிரசித்தி எதுக்கு வந்து மலை ஏறி அந்த மலையானை போய் பார்க்குறாங்க, ஏழுமலையானை. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு க்யூவில் நிற்காமல் உள்ளே போகிறத விட உங்களை வருத்திக்கிறீங்கள, அந்த துன்பத்தை நீங்கள் யாரும் தண்டிக்காமல் நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. அந்த விரதங்கிறது வந்து ஒரு தண்டனை, தனக்குத்தானே ஏற்றுக்கொள்கிற தண்டனை. 2 தடவை குளிக்கணும், காலையில் சாமி குடிச்சு தான் சாப்பிடணும், ஒரு வேளை தான் சாப்பிடணும். இப்படியெல்லாம் நம்ம விரதத்தில் வச்சுக்கிறோம். ஆண் பெண் உறவு கொள்ளக்கூடாது, ஆபாசமான மனசுங்களை செல்லக்கூடாது, மனசு எப்பொழுதும் வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் சத்சங்கம் கூடணும், எங்கெல்லாம் ஐயப்ப பஜனை நடக்குதோ அங்கெல்லாம் கலந்துக்கணும், அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், சேவை செய்யணும். அப்படின்னா நம்ம அந்த 48 நாள் இருக்கிறான், அவன் மனசு எவ்வளோ தூய்மை அடையுது பாருங்கள். அந்த ஒரு 48 நாள் அவன் வந்து அதை செய்துட்டான்னா அவனுடைய பெனிஃபிட் அவன் உணர்றான். சாமி இருக்கிறாரோ அது நன்மை செய்கிறாரோ ரெண்டாவது, ஆனால் அந்த 48 நாள் நான் குற்றம் இல்லாமல் வாழ்ந்தேன், எனக்கு நல்ல தூக்கம் வந்தது, ஒரு குற்றமும் நான் செய்யலை, குற்றம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. நான் குற்றவாளியே 48 நாள் ஒரு குற்றம் செய்யாமல் வாழ்ந்த ஒரு வாழ்நாள் அனுபவம் இருக்குதுங்களே, அது அவனை வந்து வாழ்நாள் முழுக்க குற்றம் செய்யாதவனாக மாற்றிடும். யாருக்கும் எந்த துன்பமும் செய்யாமல் எல்லாருக்கும் சாமி சாமின்னு சொல்லும் பொழுதும், சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட என் காலில் விழுந்து ஐயப்ப சாமின்னு தான் கூப்பிட்றாங்க. நாமளை வந்து மற்றவங்கள சாமின்னு தான் கூப்பிட்றோம். நல்ல வழிபாடு முறை. இதுக்குன்னா புண்ணியங்கள் உண்டாகிறது, மனம் பக்குவமாகிறது, நிச்சயமாக காரியங்களில் ஜெயிக்க முடியும். இதுதான் இன்றைக்கி வழிபாடும் பிரார்த்தனைங்கிறதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை. இதில் நம்ம சொன்னதில் முக்கியமான உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், புண்ணியத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த விரதங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு நாள் வழிபாடு 2 நாள் வழிபாடு எல்லாம் பத்தாது. அதனால தான் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க, அமாவாசை வழிபாடு, வெள்ளிக்கிழமை விரதம், இப்படியெல்லாம் தொடர்ந்து அவங்க செய்யும்போது எந்த பர்பஸும் இல்லாமல் ஒரு 15 வருஷமாக செய்கிறாங்கன்னா அந்த புண்ணியத்தை அவங்க வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை உடனடியாக யாருக்கு வேணால் கொடுக்கலாம். நிறைய பேர் புண்ணிய பற்றாக்குறை இருக்கும் பொழுது சாமிக்கிட்ட நம்ம கெஞ்சிறோம், சாமி இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து கேட்குறான், ஆனால் அவங்ககிட்ட நான் வந்து என்ன கேட்டிருக்கேன், நான் ஒன்று சரி பண்ணி கொடுத்தேன்னா நீ என்ன செய்வேன், மறுபடியும் இந்த தப்பு காரியம் செய்வியா, நான் செய்ய மாட்டேங்க சாமி, அப்போனா உன்னை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அப்புறம் தான் விபூதி கொடுக்குறேன். அந்த சமயத்தில் அவனுக்கு புண்ணிய பத்தாக்குறேன்னாக்கா சாமிக்கிட்ட சொல்கிறான், சாமி என்கிட்ட இருக்கிற புண்ணியங்கள்லாம் நிறைய வேஸ்ட்டாக தானே கிடக்குது, இவனுக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு. அப்படி டொனேஷன்லாம் கொடுக்க முடியாது.
இல்லை புண்ணியதானம் பண்ணலாம் சாமி, எனக்கு நீங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சண்டை பிடிப்பேன். சாமிகிட்டே சண்டை போடணும். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு அம்மா தானே, சொந்த அம்மா கிட்டே நம்ம கேட்குறதுக்கு என்ன இருக்குது. இந்த பாவனையை வளர்த்துக்குங்க, பிரார்த்தனை தெளிவாக வச்சுக்கோங்க, புண்ணியத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருங்க. இது தான் நம்முடைய பாரத நாட்டில் கலாச்சாரம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிற வழிபாடு முறை. இந்த வழிபாடு முறையில் கிறிஸ்தவம் பயன்படுத்தினாலும் வாழ்க வளமுடன், அவன் இஸ்லாமாக இருந்தாலும் வாழ்க வளமுடன், எந்த மாதிரி அவனை எல்லாரும். ஆமாம், தேங்க்யூம்மா, அதை எடுத்துக்கிறேன். அதை பாஸ் பண்ணிக்கலாங்க. ராதாகிருஷ்ணன் பாஸ் பண்ணிக்கலாம். பாவனை முக்கியம். இதை நம்ம கரெக்டாக செய்துட்டோம்னா நம்ம வாழ்நாளில் எப்படி பிறந்திருந்தாலும் நல்லபடியாக வாழ்ந்துடலாம். இதுதான் பக்திக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி. இதில் இந்த பிரார்த்தனையை சும்மா உலக விஷயத்துக்காகவே செலவு பண்ணுறதை விட, சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் வீடுக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் நோய் நொடி நீக்கிறதுக்கு மட்டுமே பிரார்த்தனையை பண்ணுறத கொஞ்ச நாளைக்கு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரார்த்தனையினுடைய பலத்தை, என்னுடைய குறிக்கோளை மோட்சத்துக்கு போகணும், நான் இந்த ஞானத்தில் விடுதலை பெறணும் அப்படின்றதுக்கு பயன்படுத்தினேன். அதனால் நான் இப்போ யார்கிட்ட இருந்தாலும் ஆத்ம வித்யாலயத்தை குருகுலத்தை படிப்பியா அப்படின்னா இது சரி பண்ணி தரேன். விபூதி கனியெல்லாம் யாருக்குன்னா சும்மா உலக வாழ்க்கைக்கு இன்பத்துக்காக நோய் நொடியை நீக்கிறதுக்கும் படிப்புக்கும் புகழுக்கும் பொருளுக்கும் எல்லாம் வேண்டாம். இந்த படிப்புக்கு வரீங்கன்னா நம்முடைய மாணவர்களுக்கு கஷ்டங்கள் வராத பார்த்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் செய்கிறேன் தவிர, மாணவராக இல்லாதவங்களுக்கு எனக்கு வேண்டாம், நீங்கள் மற்ற சாமியார்கிட்ட போய்க்குங்க அப்படின்னு. கரெக்ட் தானுங்க நான் சொல்கிறது. அப்புறம் எப்போ சாமிக்கிட்ட பிரார்த்தனை கேட்டாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பீங்க சாமிக்கு? நீங்கள் சாமி நிறைய கேட்குறீங்க, சாமிக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? நல்ல குரு சாஸ்திரத்தை படித்து மோட்சம் தான் நீங்கள் கேட்கணும். சாமி இது தான் காத்துட்ருக்கார். மனுஷனாக பிறக்கிறதே என்னைக்காவது என் நிலைக்கு என்னோட வரமாட்டானா, இவன் பிரிஞ்சு போயிட்டானே, தாய் குழந்தை பிரிஞ்சு போயிட்டா இப்படி கவலைப்படுறாங்க. அதனால தான் கடவுளுக்கு குட் ஷெப்பர்டுன்னு பேர். குட் ஷெப்பர்டு, நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். ஏன்னா கோபாலன் 100 ஆடுகள் கரெக்டாக போயிட்டுருக்கோம், ஒரு ஆடு தான் மந்தையிலேருந்து வெளியே போகும். இவர் 99 ஆடையும் விட்டுட்டு அந்த ஒன்றுக்கு ஓடுவார். யார்? நல்ல மேய்ப்பன். ஏன்னா இது ஒழுங்காக போயிட்டுருக்குது, இது ஒன்று தான் தவறுது. இது 99 காப்பாற்றும், ஒன்று போனால் போதுன்னு சொல்லலை. எது வழி தவறுதோ அதன் மீது தான் அவருக்கு நாட்டம் இருக்குது. அதுக்கு ஒன்றும் தன் பக்கத்தில் கொண்டாந்து சேர்த்துக்கிறாரு. இப்போ இறைவனுக்கே ஒவ்வொரு ஜீவனும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடாதே, நான் எந்த அளவுக்கு இறைவனோட சேரணும்னு ஆசையோ அதே மாதிரி இறைவனும் என்னோட இவன் சேரணும்னு ஆசைப்படுறார். இந்த ஐக்கியம் இல்லைன்னா பகவான் எதுக்கு பகவத்கீதையில் 18 சாப்டரில் அப்படி புலம்பி தள்ளணும் அர்ஜுனன்கிட்ட. சண்டையில் ரத்த கலரில் இருக்கிற இடத்துல நீ என்னோட சேர்ந்துக்கன்னு தான் சொல்கிறார். உலகத்தை விடுறா, நீ என்னோட சேருடாங்கிறார். அந்த ஒரு பிரார்த்தனையை முன்னாடி வச்சிட்டோம்னா, எனக்கு ஒரு நேரம் வரும்பொழுது நான் குருகுலத்தில் போய் குரு சேர்ந்து இந்த படிப்பை படிச்சுட்டு நான் கடை தேருவேன், அதுக்காக என் நோயை நல்லா கெடு, அதுக்காக என் குடும்பத்தை நல்லா வச்சுக்க. ஏன்னா எனக்கு அவங்களாம் நல்லா இருந்தால் தான் நான் இந்த சேவை செய்ய முடியும், இந்த படிப்புக்கு நான் வர முடியும், நான் விட்டுட்டு வர முடியாது. அப்படின்னும் போது கடவுள் நிச்சயமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார் உனக்காக வேண்டி. ஏன்னா அவருக்கு ஒரு சுயநலம், இந்த ஒரு ஜீவனாவது என்கிட்ட வருவானேன்னு. மீதி பேரெல்லாம் கொடுத்த உடனே மறந்துட்டு உலக வாழ்க்கைக்கு ஓடிடுறாங்க. இன்பமாக அந்த பழைய நோய் நொடியெல்லாம் போயிடுச்சுன்னா கடவுளை மறந்துடுறாங்க. என்னை மறக்காமல் இருக்கிறதுக்கு நீ ரெடின்னா நான் கேட்டதெல்லாம் தரேங்கிறார். அந்த பிரார்த்தனை முன் வச்சோம்னா எப்பொழுதுமே அந்த பிரார்த்தனை ஜெயிக்குங்க. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக மட்டும் ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றணும்னா எத்தனை நாளைக்கு அவர் பார்ப்பார்? புண்ணிய அளவு தான் கொடுப்பார். இப்போது அவர் புண்ணியத்தையும் தாண்டி எல்லா தடையும் நீக்கி கொடுப்பார். இதெல்லாம் சாமியெல்லாம் சாட்சி பாருங்கள், எல்லா தடையும் இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார். சாமிஜி, சூப்பர், நல்லா பண்ணுறீங்க.
எங்கேயுமே இதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நான் நிறைய சன்னியாசிகளை பார்த்துருக்கேன், கம்ப்ளீட்டாக அந்த அத்வைத மட்டத்திலே போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் கீழே இருந்து மேலே போகிறீங்க. அத்வைத விட விட மக்களுக்கு, உலகியல் மக்களுக்கும் எது வேணும் அத்வைத வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சரி சொல்லிவிடுகிறது. இல்லை, நீங்கள் நேரடியாக போகாம கொஞ்சம் ஸ்டெப்பாக போகிறீங்க, நல்லா இருக்குன்னு அந்த நடை நல்லா இருக்கும். நிறைய செய்திலாமா இன்னைக்கு? நல்லா இருக்கும். தங்கம் நல்லா இருக்கிறியாடா? அத்வைதம் தான். ஓகே.